நாங்கள் வந்து இல்ல உங்களை கொம்பளையில் தூக்கு சாகையில் எரிஞ்சு நீங்க அந்த வேலை செய்யறீங்க அந்த நடுந்து சொல்லுங்க இல்ல சார் ஒண்ணும் கொண்டு இல்ல 2 பேர் மட்டும் தெரியும் இல்ல எனக்கு தவிசாளர்கள் சொன்னது போல அவர்கள் வழக்கு போடலாம் இல்ல அப்படி சொல்லல இல்ல 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 டாக்டர் நீங்கள் மாலையோட பணம் கட்டுறோம் இல்ல 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 டாக்டர் நாங்க சொல்றாங்க நீங்க உங்களோட வார்டுல வந்து ஒரு நாள் லீவு நாள்ல சனி ஞாயிறுல வந்து அடிக்கல என்ன ஸ்டார்டிங் செய்யறான்னு சொல்றீங்க ஆர்டிஏ கேட்டால் சொல்லப்பட்டேன் என்பிபி தான் அந்த குழுவை போடுது இல்ல 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 எல்லா பிரச்சனை அதான் நடக்குது என்பிபி இல்ல என்பிபி தான் போடுது குழு என்ன சொல்றீங்க நீங்க இல்ல இப்ப ரஜீவன் சொல்ற பிரச்சனை ஒன்று இருக்குது சரியா இப்ப டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி போட்டு சொன்னா இங்க உள்ள சீஃப் இன்ஜினியர் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க அவங்க அனுப்பி விடலாம் அவங்கள டிஸ்கஸ் பண்ணி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு ஆனா இது மக்களோட ப்ரொபோசலை நாங்கள் கதைக்கலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் வந்து இது வந்து டெக்னிக்கலாக வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது இரிகேஷனும் ஆர்டிஏயும் சேர்ந்து இது சம்பந்தமான அந்த அதாவது ஹைட்ரோலஜிக்கல் ஸ்டடி செய்து வந்து இதில் உண்மையாக இந்த பிராக் தேவையானதை கண்டுபிடிச்சு தேவை ஏற்படும் சொன்னால் அதை வந்து எங்களோட ப்ராஜெக்டுக்குள்ள அக்கமடேட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கா அதைத்தான் மக்கள் கேட்கிறதா மக்கள் தங்களுடைய நீண்ட காலம் வாழ்ற மக்கள் தான் தெரியுமா தண்ணி எங்க நிற்கும் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே மக்களுடைய கருத்துக்களை கேட்கறதால எதுவும் பிரச்சனை வர போறது இல்லை அதனால வந்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த மீட்டிங் கேன்சல் ஆயிட்டு இல்ல மீட்டிங் அனுப்புறது ஞாபகம் இருக்கு அதான் நான் யோசிச்சு கொண்டிருக்கேன் மீட்டிங் போனாங்க மீட்டிங் கேன்சல் இருக்கையில போட்டாங்க அது எனக்கு தெரியாது எனக்கு நீங்க சொல்லல நான் தான் உங்களை கேட்டு நான் மீட்டிங் போட சொல்லி தெரியாது நாங்க போனாங்க மீட்டிங் போனோம் அந்த டேட்டுக்கு அதைத்தான் விட்டீங்களா பார்லமெண்ட் உறுப்பினருக்கு நாங்கள் நடக்க இல்லையா டிஎஸ் இருக்க இல்லை அப்ப அது சொன்ன அறிவித்தல் தெரியாது போயினான் தகவல் எடுக்க அப்ப தகவல் எடுக்க எங்கட பிஏ லெட்டர் மூலம் போயிருக்க அங்க தகவல் தர மாட்டினமாம் ஜிஏட்ட போய் எடுக்கட்டாமா அப்ப நாங்கள் போய் எங்கட உறுப்பினர்கள் யாராவது போய் ஒரு சின்ன தகவலை எங்கட பிஏ போன மூட்டம் பண்டிலிப்பாயில இருந்து இப்ப நேற்று முந்த நாள் ஜிஏட்ட போய் எடுக்கட்டாமா அப்ப ஒரு நபர்கிட்ட எல்லாம் இருக்க போகுது அது பரவாயில்ல நான் கேட்டதுக்கு நீதிமன்றத்துக்கு போக சொல்லி சொல்லியிருக்காரு என்ன விஷயம் சரி அப்படியெல்லாம் கேட்கல அப்ப இது ஒரு சர்வாதிகார இல்ல நீங்க இல்ல கௌரவ பார்லமெண்ட் இல்ல என்ன விஷயம் சண்டிலிப்பா பிரதேசம் கீரிமலை ரோட்ட என்னென்றால் ஒவ்வொரு விடயத்தை கதைத்து முடிவெடுக்காமல் இப்படி மாறி மாறி கதைத்து கொண்டு ஒரு தீர்மானம் என்ன விஷயம் தெரியல கௌரவ இளங்கோவன் நம்பிக்கை என்ன விஷயம் தெரியல மேற்கொள்ளப்படுற திட்டங்கள் தொடர்பான டீடைல் கேட்டிருந்தது சண்டிலிப்பாய் பிரதேச சண்டிலிப்பா பிரதேச செயலாளர் சொல்லுங்க என்ன ஏன் கொடுக்க இல்லை நீங்கள் கேட்ட விவரம் இல்ல எங்க நடந்த கொஞ்சம் சொல்லுங்க என்னண்டு திட்டங்களோட விவரம் கேட்கல 2 பேர் வந்தவ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுடைய பிரதிநிதிகள் என்று சொன்னவ அப்ப எங்களுக்கு அது தொடர்பாக அந்த உரிமைப்படத்தில் ஒன்று தேவைப்பாடுடையதாக இருந்தது மற்றது அவங்களோட பேர் விவரங்கள் கேட்டவை அந்த திட்டங்களுக்குரிய நபர்களுடைய அப்ப அதனால நான் உடனே கொடுக்க முடியாத நிலைமையில இருந்தேன் நான் ஏன்னா எனக்கு பிரதேச செயலாளர் இல்லாதபடியால நான் மாவட்ட செயலம் அல்லது நேரடியாக எனக்கு சேர்மன் கடிதத்தோட வந்தா நான் தரலாம் என்று சொன்னான் ரைட் ஓகே அதனால் பிரதேச செயலகத்தில் இருக்கிற பட்டியல் உங்களால் அவர் வந்த வேலை உறுதிப்படுத்தலாம் அப்படியா உறுதிப்படுத்தலாம் எங்களோட வர்றவனை போய் கதைச்சிருக்கணும் அங்க எல்லாம் தெரியும் இல்ல அவைகளுக்கு அதுல இப்ப பட்டியல் நான் சொல்றேன் பேர் பட்டியல இல்ல எங்கள்கிட்ட இருக்கு பேர் பட்டியல் இன்றைக்கே நாங்கள் அவ்வளவு வீட்டு திட்டத்துக்குரிய பேரான பட்டியல் பாருங்க வீட்டு திட்டம் மின்சார விநியோகம் மற்றது குடிநீர் விநியோகத்துக்குரிய பெயர் பட்டியலை நான் சண்டிலிப்பா மட்டுமில்லை யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய முழு பெயர் பட்டியலை சகல பார்லமெண்ட் பக்கம் நாங்கள் நேரடியாக அனுப்பி வைக்கிறோம் கீரிமலைக்கு சொல்லுங்க மறுபடியும் 11 வருஷமா பிரச்சனை இருக்கு சொல்லுங்க இல்ல இந்த சண்டிலிப்பாய் இந்த டிஎஸ் பிரச்சனை வருதானே டிஎஸ் அதை கொடுக்கலாம் தானே நீங்கள் இதுல ஒண்ணு ரகசியம் இல்லையே
இப்ப நீர் வளங்கள் சம்பந்தமாக சரி, மின்சார இணைப்பு சம்பந்தமாக சரி, வீடு திட்டம் சம்பந்தமாக சரி, இதுகள் எது ரகசியம் கிடையாது. அதனால பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கேட்கின்ற பொழுது கொடுக்கலான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு முடியாது. இல்ல சார் ஒண்ணும் கொண்டு இல்ல 2 பேர் மட்டும் தெரியும் இல்ல எனக்கு காணையில் நான் ஒரு காலம் நீங்க கொடுத்து நீங்கள் அத ஒரு ரகசியம் இல்ல தானே, நீங்கள் பிரதேச செயலாளர்கள் தயவு செய்து இல்ல அது மாத்திரமல்ல, அதாவது எம்பிமார் இல்ல, சாதாரண அந்த பிரதேசத்திற்கு ஒரு பொதுமகன் வந்து கேட்டாலும் கூட கொடுக்கும். என்னதுக்கு நாங்க மறைச்சு கொண்டிருக்குது? எந்த மறைவும் தேவையில்லை இதுல. நீ தேவையான கொடுங்க, அல்லது முடிவான காட்சிப்படுத்த வெளியில ஒரு லிஸ்ட் போட்டு காட்சிப்படுத்தினாலும் பயனாளிகள் பட்டியல பிரதேச செயலாளர்கள் நீங்கள் உரிய முறையில் உங்களுடைய பிரதேச செயலகங்கள் கிராம அலுவலக காட்சிப்படுத்துங்கள். அதை எங்களுக்கு இதுவரையில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற பட்டியலை நாங்கள் உடனடியாகவே சகல பார்லமெண்ட் உறுப்பினருக்கு அனுப்பி வைக்கிறோம். இனி தொடர்ந்து அனுமதிக்கிற பட்டியலை நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலகம் மூலம் கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினருக்கு இனி அனுப்பி வைங்க. இன்றைக்கு வரைக்குமான பட்டியலை நாங்கள் இன்றைக்கே அனுப்பி வைக்கிறோம். என்னண்டா நாங்கள் இந்த மாதிரி டிசிசிக்கு வந்த ஃபண்ட் வந்திருக்குதானே ஐயா, அந்த கீரிமலை நகுலேஸ்வரர் அந்த வீடு சம்பந்தமா கதைச்சு போட்டு அடுத்த கொஞ்சம் இருங்க. சொல்லுங்க கீரிமலை சொல்லுங்க. குமரன் சொல்லுங்க. இல்ல கீரிமலை முடிச்சுட்டு கேட்கலாம். சரியா தம்பி கீரை சொல்லுங்க. ஆர்டிஓ சம்பந்தப்பட்டது சொல்லும். என்னண்டா அவர் கேட்கிற கேள்வி பருத்துறை ரோட்டில் நவலேஸ்வரத்தில் இருந்து தேர்ந்தாங்குளம் வரையான ரோட்டு மக்கள் பாவிக்க முடியாமல் இருக்கு. அதே நேரத்தில் வெள்ளம் ஓடுற இடம் அந்த ரோட்டை குறையில் செய்து போட்டு குறையில் இருக்குது. அது முழுக்க ஃபினிஷ் பண்ணையில் மக்கள் பாவிக்க முடியாமல் இருக்குன்றதை அவர் சொல்கிறார். அதே நேரத்தில் வெள்ள வாய்க்காலும் செய்ய வேண்டிய தேவை இருக்குது ஆர்டிஏ ரோட்டில். இதில் முதலாவது வந்து வெள்ள வாய்க்கால் வந்து ஆர்டிஏட பொறுப்பில். ஆர்டிஏட வாய்க்கால் வந்து ரோட்டில் வார தண்ணி. வெள்ள வாய்க்கால்ன்றது வந்து ஆர்டிஏட நாங்கள் வந்து வெள்ள வாய்க்கால் வந்தால் அதை ரோட்டை க்ரோஸ் பண்ணி கொடுக்குறது எங்கட கடமை. நாங்கள் வெள்ள வாய்க்கால் வந்து ரோட்டுக்காரையோட நீங்கள் தான் பார்க்க மாட்டீங்க. அப்போ நாங்கள் வந்து ரோட்டை செய்த பிறகு அதுலேருந்து கொஞ்சம் எட்டத்தான் போகிறோம்னா நீங்கள் ரோட்டுக்காரி தான் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ரிசர்வேஷன் ரோட்டின் ரிசர்வேஷன் காணாது. அதில் உண்மையாக வந்து வெள்ள வாய்க்கால்ன்றது ஆர்டிஏட பொறுப்பில் இல்லை. நாங்கள் எங்கட ரோட்டை செய்துட்டு நாங்கள் தேவை எங்களுக்கு ரிட்டர்னிங் போல போட்டு நீங்கள் அங்கே கட்டி கொள்ளலாம். ரோட்டை போட சொல்லி தான் கேட்கணும், மக்கள் பாவிக்க முடியாம அவனுக்கு பிளான் பண்ணவே யோசிக்க இல்லையா? வெள்ளம் அங்க போறான்னு யோசிக்க இல்லையா? ஆர்டிஏ வந்து கிராசிங் தான் கொடுக்குறது, அதாவது பாலங்கள் அதான் நான் கேட்கிறேன். நீங்க பிளான் பண்ணக்க சொல்லி இல்லையா? சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இப்படி ரோட்டு போட போறோம் இந்த மாதிரி வெள்ளம் ஓடுமெண்டு கேட்க இல்லையா? உங்களுக்கு அது நீங்க சொல்றது வெள்ளத்தை வந்து ஆர்டிஏல கனெக்ட் பண்ணாதீங்க. வெள்ளம் வந்து வெள்ளம் வாய்க்கால் வந்தால் ரோட்டில் வந்து மற்ற பக்கம் கிராஸ் பண்ணி விடலாம். அப்படி ஒரு கிராசிங் நாங்கள் கல்வெட்டுகள் சில இடத்துல இருக்கு. அந்த அந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து நினைக்கிறேன் 1,00,000 கிலோமீட்டர்ல கொடுபட்டு இருந்தது, விடுபட்டு போச்சு. அதுல எனக்கு தெரியற டிசைன் லேண்ட்ஸ்கேப்பிங்க பாக்குறதே இல்ல. லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு, எங்க இருந்து எங்க வாட்டர் ஃப்ளோ ஆகுது ஒண்ணுமே பாக்குறே இல்லையா? கொஞ்சம் பொறுங்க, நாங்க தெரியாம அது வந்து ஊருக்கு இருந்து வர வெள்ளத்தை தான் நீங்க கதைக்கிறேன். எங்களுக்கு வெள்ளம் வந்து ரோட்டு கரைக்கு வரும், வாய்க்கால் வழியா ரோட்டு கரைக்கு வந்தா ரோட்டை அதை கிராஸ் பண்ணி விடுறது தான் எங்களோட ஒரு. சரி, இப்ப நான் கேக்குறேன்டா, நீங்க ஒரு ரோடு போடேக்கல, எனக்கு தெரியாது, நான் இன்ஜினியர் இல்ல தானே, நான் ஒரு டாக்டர், பேசிக்கா எனக்கு தெரியாது. ஒரு ரோட்டோட போடேக்கல அதுல வாட்டர் ஃப்ளோ எங்க இருந்து எங்க போகும் அந்த லேண்ட்ஸ்கேப் ஒன்றுமே யோசிக்கிறீங்க இல்ல? இல்ல நீங்க அதான் ரோட் வந்து எங்களுக்கு 15 மீட்டருக்கு வெளியால எங்களுக்கு அதிகாரம் இல்ல. அது இல்ல, நான் கேக்குறேன் உங்களோட ரோட்டை போடேக்கல அதுல ஒரு வாட்டர் ஃப்ளோ வரும்னு தெரிஞ்சா அதுக்குள்ள நீங்க பாலம் கொண்டு கட்டி ஒரு அதுதான் சொல்றேன். அப்படி ஒரு வாய்க்கால் இல்ல. வாய்க்கால் இருந்தா நாங்க அதுல பாலமோ கல்வெட்டோ லேண்ட்ஸ்கேப் கேக்குறேன். வாய்க்கால் இருக்காது தானே? பாலங்கள் இருக்கு, பாலங்கள் இருக்கு. அதாவது நேச்சுரல் போர்டு இப்ப என்னன்னு சொன்னா நிறைய இடங்கள் வந்து நாங்கள் நிலங்கள் எல்லாத்தையும் நிறவி நிறைய இடத்துல பேவிங் செய்து வெள்ளத்தை ஃபிளாஷ் ஃப்ளட் ஆக்கி விட்டார். அப்போ அந்த வெள்ளம் வந்து திடீரென்று பாயாது. அப்போ இருக்கிற வாய்க்கால்கால பாயிரென்றால் எங்களுக்கு இங்கால வர வெள்ளம் ரோட்டை க்ராஸ் பண்ணி மற்ற பக்கம் போகிறதுக்கு வாய்க்கால் இல்லைன்னா நாங்கள் ஒரு வெள்ளத்தை கொண்டு இன்னொரு காணிக்க விடுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ இல்லை, நீங்கள் 15 மீட்டருக்கு அதிகாரம் இல்லைன்றது. ஆனால் ஒரு மதில் போடுறாலும் உங்கள்கிட்ட அந்த பர்மிஷன் இருக்க வேண்டியது. அதாவது வந்து 15 சேர்ந்தா மட்டும்தான் அப்படி சொல்லலாம். இல்லை இல்லை 15 மீட்டருக்குள்ள எங்களுக்கு வாய்க்கால் வந்து சேரணும் தண்ணியோட. அது நீங்கள் வாய்க்கால் இல்லை. அப்படி 15 மீட்டருக்கு வாய்க்கால் வருது இல்லையோன்னு பிளான் பண்றது நீங்கள் உங்களதான ஏரியா. மதுரட்டேக்கு பர்மிஷன் கேட்குறீங்க, அதையும் கேட்குறீங்களா? உங்களோட ஏரியா இல்லை என்றால் அப்படி சொல்லலாம் நீங்க. சரியா நீங்க சொல்றது இல்ல இல்ல இதுல என்னண்டா சிவெஞ்சினியர் நீங்கள் இருக்கா அந்த மக்களோட இருக்கா கதைங்க இந்த இடத்தால தண்ணி ஓடுதுன்னு இருக்கா கதைக்கு போய் பார்த்தனால என்னன்னா வெட்டி கிடாக்கு அதுல கல்வெட்டு எல்லாம் இருக்கு. ஏன்னா மற்ற பக்கம் போறது
போகிறதுக்கு crossing இல்லை அதாவது ரோட்டை தாண்டி தண்ணி போகிறதுக்கு அங்கால இடம் இல்லை. அப்போ இவன் நீர் ஒரு இடத்து தண்ணியை ஒரு வாய்க்காலுக்கால கொண்டு போய் பார்க்கணும். அப்படி ஒரு இடத்துல கொண்டு போயினா certain இன்டர்வல்ஸில் ரோட்டில் கால்பட்டினா தான் தண்ணி ஃபுல்லாக இல்லைன்னா ஃபுல்லாடிங்க. இல்ல இல்ல அந்த ரோட்ல இருந்து 100 மீட்டருக்கு அது இருக்கு, அது தெரியுமா? இல்ல அது தெரியுமா? அப்ப அதுக்கு கடையில செய்திருக்கோம். நாங்க பார்த்து 100 மீட்டருக்கு கடலுக்கு இல்ல அதுக்கு ரோட்ட போட்டா பிரேச பயம் இருக்கிறது தானே நீங்கள் உடைஞ்சிருக்க பொதுமக்களோட கலந்து அதுக்கு பார்த்து நேரடியா பார்த்து நான் போய் நேரா பார்த்தேன், 2-3 முறை பார்த்தேன். இல்ல அது நடுக மக்கள் பிரச்சனை இடம் தான் நடுக என்னண்டா இந்த கிராமிய வீதிகள் அண்டைக்கு அந்த கிராமிய வீதிகள் எல்லாம் உள்ளூராட்சி மன்றத்தின் வீதிகள். இந்த இதில் 25 திட்டங்கள் போடப்பட்டிருக்கு, 25 உள்ளூராட்சி மன்றங்கள்ட வீதிகள். இதில் 15 மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாத மாதிரி காய்க்கணும். இந்த திட்டங்கள மதிப்பீடு எண்ணம் கென்றாக கொடுக்காமலே நீங்கள் தானே வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் அந்தந்த உள்ளூராட்சி மன்றத்துக்கு தெரியாமல் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களை தெரியாமல் இல்ல இல்ல நாங்கள் சொல்ற கலங்க இல்ல இல்ல டாக்டர் இல்ல 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 டாக்டர் நாங்க சொல்ற கலங்க நீங்கள் காங்கிய சுந்தர கொலச் ரோட் வந்து பலிகாம் வடக்கு பிரதேச சபைக்கு உரித்தான ரோட்டு. அந்த ரோட்டு என்ன ஆர்டிஐக்கு கேண்டோ பண்ணல, என்ன மதிப்பீடு செய்யல. அவ்வாறு இருக்க நீங்க உங்களோட வார்டில் வந்து ஒரு நாள் லீவு நாள்ல சனி ஞாயிறுல வந்து அடிக்கல என்ன ஸ்டார்டிங் செய்யறேன்னு சொல்றீங்க. ஆர்டிஏ கேட்டால் சொல்லப்பட்டேன். அப்ப ஒரு 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 அவருக்கு சொன்னது அவருக்கு சொல்லப்பட்டது ஒரு டிபார்ட்மெண்ட் வே நீங்க வாக்கமெண்ட். சரி தவிசால இல்ல கொஞ்சம் இருங்களே. நான் ஒன்று சொல்ல வேண்டியது நான் கார்னர் போயிருந்தேன். கார்னர் போயிட்டு கேட்க அங்க 46 கோடிக்கு நிதி ஒதுக்கி இருக்கு கோயிலுக்கு. 2024 ஆண்டு சரியா? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பார்லமெண்ட் எம்பி 2 ஓட்டு 2024 ஆண்டு விஜயல ஆண்டு போட்டு இருக்குது. டிசிசி ஃபண்ட்ல வரைக்குள்ள எவ்வளவு ஒரு இடத்துக்கு ஒதுக்க திருப்பி திருப்பி கேன்சல் பண்ணவங்க சரியா? இந்த இந்த காசு வந்து 46 கோடி என்ற சும்மா இல்ல. ஒரு கோயிலுக்கு கருங்காலி என்ற கோயிலுக்கு ஒதுக்கி இருக்குது 2 கோடியே 50 லட்சம் ஒதுக்கி இருக்கு. கருங்காலி என்ற கோயிலுக்கு மண் பறிச்சிருக்கணும், கல்லு பறிச்சிருக்கணும். அந்த வீதி வந்து அந்த ரோட் ஓடி ஹார்ட்வேர் கடைக்கு ஒன்று குருவாட்டு டெண்டர் கோல்வணி குறிச்சும் என்ன 2024 ஆண்டு ரோட்டு ஃபுல்லா பலதா போச்சு ஓடி. அப்ப நாங்கள் வீதியை போடுறோம் பெரிய கண்டெய்னர்ல 7 கீப்ல போகுது டிப்பர். அப்ப இது வந்து 2024 ஆண்டு. கௌரவ அமைச்சர் அவர்களே, எங்களுடைய பிரதேச சபையினுடைய வீதி ஒன்று தொடர்பாக எந்த நடவடிக்கை எடுக்கப்படும் போதும் எங்களுடன் கலந்து முழுமையான ஒத்துழைப்பு நல்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தற்சமயம் அப்படி நடக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் கடந்த சபையிலே 2 வருடங்கள் அச்சலு அம்மன் வீதி என்பது தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் ஒருவர் அடிக்கல் நட்ட உடன் நான் வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடன் 2.5 வருடங்களாக வழக்கை வழக்காடி இருந்தோம். அதன் பிரகாரம் அவர்கள் பின்னர் எங்களுடன் எழுத்து மூல அனுமதிகளை பெற்றார்கள். இந்த இடத்திலே நான் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையிலே கடந்த சபையிலே தங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஒரு பரிந்துரையை முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் போது அடிக்கல் நடுவது போன்ற சம்பிரதாய சடங்குகள் எதுவும் மேற்கொள்ள தேவையில்லை என்று. அவ்வாறான ஒரு தங்களுடைய கட்சியினுடைய கௌரவ உறுப்பினர்கள் பரிந்துரைத்த விடயம் என்ற அடிப்படையில் நான் தவிசாளர் என்ற வழியிலே எந்த உறுப்பினர்கள் பரிந்துரைத்திருந்தாலும் நான் அந்த விடயத்தை கொண்டு வர வேண்டும். ஆகவே இந்த இடத்திலையும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த இடத்துல இங்க நீங்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்தால் நாங்கள் நிச்சயமாக அதை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையிலும் நடைமுறைப்படுத்துவோம். எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களூடாக மேற்கொள்கின்ற திட்டங்களிலும் நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கின்றோம். ஏனைய தவிசாளர்களிடம் அதில் அது தொடர்பாக மாற்று கருத்திருக்க முடியாது. உங்களோட பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற சகல அபிவிருத்தி திட்டங்களும் அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள் அல்ல அங்கே இருக்கின்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்க வேண்டும் என்பது எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சரியும், அதனால அதை செய்யுங்க. அதை விசேடமாக இப்போ அதாவது அண்மை காலத்தில் ஒரு சில வீதிகளுக்கான திறப்பு என்ன அடிக்கல் நாட்டு விழா செய்தது. அப்போ அது வந்து செய்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் உண்மையிலே இப்போ அதாவது இந்த பிரதேசங்களை எங்களுடைய வேலைகள் ஆரம்பித்தது வந்து வேறு எதுவுமில்லை. விசேடமாக இப்போ தெல்லிப்பலையில் ஆரம்பித்த வேலைக்கு அந்த பிரதேச சபையில் தான் அந்த உதவி செஞ்சாங்க.
இப்போ அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட நான் சொல்றேன், அது அதாவது இப்போ இன்றைக்கு தனியாக இன்றைக்கு அரசாங்க கட்சி சார்ந்தவர்கள் மாத்திரம் இதை செய்வார்களா, அது தேவையில்லை. அப்படி அந்தந்த பிரதேச சபைகளுடைய தவிசாளருக்கு அறிவித்து அதனூடாக செய்யும். என்னென்னா பரிந்துரையில போடப்பட்ட வீதி 3ஆம் குருத்தர வீதி ரஜினி நம்பி தான் வந்தவர். தவிசாளருக்கு இரவு 10 மணிக்கு தான் அறிவிக்கப்பட்டது. நான் போன் எடுத்து கேட்ட அப்புறம் சொல்லப்பட்டது. மற்றது அவருடைய ஆதரவான பொது அமைப்புகளுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு அமைப்புக்கு மட்டும் உங்களுக்கு இல்ல எங்க ரோடு போடுறதோ என்பிபி ஆதரவாளர் வந்து நிக்கிறோம். நகரசபை வீதி போட்டா கூட எங்களோட டியோட்டா வந்து என்பிபி சரி. அந்த பிரதேசத்துல அந்த பிரதேச வீதிகள் தானே போடப்படுது. உங்களோட பிரதேசம் தானே, உங்களோட பிரதேச சபைக்குரியது தானே. அதை நீங்க பிரச்சனையும் இல்லை. முறையா அறிவிக்க வந்து உண்மையிலே கட்சி ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வந்து பிரச்சனை ஒன்றும் இல்லை. நாங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கிறோம் எல்லா உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள். இது வந்து பிரதேச சபை என்ற ரோட்டை ஆர்டிஏ செய்யக்க ஆர்டிஏக்கு எங்கள்கிட்ட இருந்து ப்ராப்பர்வையா கேண்டோ பண்ணணும். அது உரிய முறையில் அந்தந்த லோக்கல் அத்தாரிட்டி அறிவிக்க வேணும். இதை அறிவிக்காம இரவு வந்து தீர்மானிச்சு போட்டு பகல் விடிய செய்துட்டு போறதில்லை. இந்த கிராமிய அபிவிருத்தி வீதிக்கான் பரிந்துரை 3ஆம் வீதியும் கொலைச்சோட்டம் வந்தது. ஒரு விஷயம், 5000 மில்லியன் தானே 1000 மில்லியன் ஆடிஏக்கு இப்ப இந்த ரூரல் ரோட்டு ஒதுக்கப்பட்டது. ரூரல் ரோட்டுன்றது பிரதேச சபைகளுக்கு சொந்தமானது. அந்த பிரதேச சபைகள் வந்து அனுமதி கொடுக்கணும் தங்களோட ரோட்டை ஆடியே செய்யறாங்க. இல்லை என்றால் தவிசாளர்கள் சொன்னது போல அவர்கள் வழக்கு போடலாம். இல்ல அவர்கள் கண்ட்ராக்ட் அடிப்படையில் கூட இவையோடு சேர்ந்து செய்யலாம். இப்ப இதுல அவர் சொன்ன இந்த தாங்கள் 25 ரோட் எடுத்து சொன்ன இந்த லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கா? 25 ரோட் லிஸ்ட் இப்ப உங்களுக்கு தந்திருக்கணும். சரி, அது ஒரு வகை. ரெண்டாவது, இந்த நெடுந்தீவில மெட்டலிங்கன் தயார் போடுறதாகத்தான் ஆடியே நீங்க சொன்ன. ஏற்கனவே அது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு கொங்கிரீட் பாதை தான் போடப்பட்டது. மெட்டலிங் தாரை விட அதுல கொங்கிரீட் பாதையாகவே எனக்கு தொடர்ச்சியா போடலாது. அதுல என்ன சிக்கல்? காப்பேட் போடலாது. சரி, அப்படின்னா ஏன் கங்கிரீட் பாதையாக போடலாது? சொல்லுங்க சொல்லுங்களேன். யாரு ஆர்டி வந்து கொடுக்கப்பட்டது. இந்த ப்ரொபோசல் கொடுக்கப்பட்டது வந்து எங்களுக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட் ஏஜென்டாலையும் தான் எங்களுக்கு தரப்பட்ட ப்ரொபோசல். இந்த ரோட் செலெக்ஷனுக்கும் இந்த ரோட் சம்பந்தப்பட்ட இதுகளுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. எங்களுக்கு தரப்பட்ட ரோட் லிஸ்டுக்குரிய எஸ்டிமேட் செய்து கொடுக்கறது மட்டும்தான் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் அந்த வேலை செய்யறது யாரு? ஒரு நிமிஷம் இல்ல, நீங்கள் இப்ப இத்தனை கூட்டங்கள்ல கதைக்கிறோம். நெடுந்தீவு ஒரு தனி தீவு, தனி பிரதேச பிரிவு. எங்கட கவர்னர் கூட முதலாவது அங்கதான் டிஎஸ்ஆ இருந்தவர். இன்று வரைக்கும் அங்க ஒரு பாதை இல்லை. அந்த பிரதான பாதை போடப்படாம இருக்கு. ஏற்கனவே 2015-19 கிடையில ஒரு 3 கிலோமீட்டர் பாதை தான் போடப்பட்டது. மிச்சம் கிடக்கு 7 கிலோமீட்டர் மேல கிடக்கு. அது கங்கிரீட் பாதையா அல்லது என்ன மெட்டலிங் தார்? மெட்டலிங் தாரண்டாயா அது 2 வருஷத்துல ஈடுபடும் அவரே சொல்ற, என்ஜினியரே சொல்ற. ஆனா இப்ப போட்ட 10 வருஷமா கங்கிரீட் பாதை இருக்குது. ஏன் போடப்பட்டதான ஏற்கனவே கங்கிரீட்டா? அது ஏன் கங்கிரீட்டா போடலாது? அப்படின்னா நீங்க வந்து ஆடியே வந்து நீங்கள் ஒன்று காப்பர் வீதி போடுவீங்க, இல்லைன்னா கங்கிரீட். ஏன் நீங்க கங்கிரீட்டை தெரிவு செய்திருக்கலாம் தானே? அதே எனக்கு அது நெடுந்தீவு பிரதேசத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் எங்களுக்கு அதை அனுப்பியிருந்தீங்க பிரதேசத்தில், அப்படித்தானே? அந்த கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுத்தீங்க? தார் ரோடு எடுத்தீங்க. அப்ப ஏற்கனவே அது கங்கிரீட் ரோட்டு போட்டதானே அம்மா? ஏன் தார் ரோடுன்னா தார் எடுபடாதா? ஏற்கனவே நான் நினைக்கிறேன் யுத்தத்து காலத்திலேயும் யுத்தம் முடிஞ்சு 3 தடவை அந்த ரோட்டு போட்டு காசு எடுத்திருக்கு. நீங்க ஆராய்ஞ்சு பாரு, 3 தடவை அந்த ரோட்டு போடப்பட்டதா காசு எடுக்கப்பட்டிருக்கு. அல்ல கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர்கள் கலந்து கொண்டவில்லை. இளங்குமரன் கௌரவ இளங்குமரன் எம்பி மற்ற கௌரவ பவானந்த ராஜா எம்பி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். நடந்த அந்த கூட்டம் நீங்கள் கங்கிரீட் பாதையாக நீங்கள் யோசிக்கல. ஏற்கனவே கங்கிரீட் தானே போட்டு குறையில் இருக்கு. அங்க மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல உண்டு. ரோட்டு போடைக்க குழு ஒன்று அமைக்க சொல்லி தானே சொன்னது. அந்த குழுவை வந்து ஆர்டி அமைச்சதா? மக்கள்கிட்ட ஆர்டிஐ இல்ல. இப்ப அவங்க சொல்றாங்க தானே, இப்ப உங்களோட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தான் முடிவு எடுத்திருக்கிறீங்க. சரி, நீங்க எழுதி வைங்க. எடுத்துறீங்களா? இந்த பாதை இன்னொரு 3 வருஷத்துல போட கிடங்காயிடும். அதுக்கப்புறம் திருப்பி இதே ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முடிவு எடுங்க. திரும்ப 3 வருஷங்களுக்கு பிறகு காசு வச்சு கொங்கிரீட் போடுவோம். இதானே நடக்குது நெடுந்தீவில.
திரும்ப திரும்ப என்ன இல்ல பேசுறாங்க அங்க வந்து எல்லாரும் மக்களும் அந்த டைம்ல சம்மதம் தெரிவிச்சவங்க ஏற்கனவே போடப்பட்ட பாதானேப்பா கங்கிரீட் போட்டு கிடக்கு 3 கிலோமீட்டர் என்ன அவ்வளவு நாள் கங்கிரீட் போட்டிருக்கு என்ன 3 கிலோமீட்டர் கங்கிரீட் பாதானே போட்டு கிடக்கு அப்ப அத மிச்சத கங்கிரீட் தானே போட்டு கேக்குறோம் மக்கள் அங்க இருக்க மக்கள்கிட்ட மக்கள் தான் சொல்லி நம்ம நீங்க என்ன மக்கள் இல்ல தலைவர் நெடுந்தீவு மக்களுடைய விருப்பம் இதுல தீர்மானிங்க நீங்க இதுல அப்ப அங்க மக்கள் எதிர்த்தா மக்கள் தீர்மானம் டிசிசி ஜாமனுக்கு தெரியும் ஆடி ஜாமனுக்கு தெரியும் நாங்கள் ஏற்கனவே அந்த கான்கிரீட் வீதி முன்னைய காலத்துல போடப்பட்டதுல மக்களுக்கு திருப்திகரமான நிலைமை அதுல இல்லை என்ற காரணத்தினால மக்கள் கான்கிரீட் வீதியை அனுமதிக்க இல்லாம முதல் இருந்தது. இந்த முறை என்ன மக்கள் நிலப்பாடு என்ன? இல்ல அந்த ரோட்டுக்கு ஏற்கனவே போடப்பட்ட கான்கிரீட் வீதி வந்து தரமில்லை என்று சொல்லி இப்போ இதுக்கு முதல்ல இந்த டிசிசி கூட்டத்திலேயும் இதே இடத்தை வந்து விமர்சிக்கப்பட்டது. அப்போ அதுக்கு பிறகு அதுக்கு மேலே வந்து தற்காலிகமாக தேர் பூசுகிற ஒரு நடவடிக்கையும் கொஞ்சம் 1 கிலோமீட்டருக்கு நடந்தது. அப்போ அதுக்கு பிறகு அந்த கான்கிரீட் ரோட்டில் மக்களின் திருப்தி இல்லைன்றதால தேர் ரோட்டை தெரிவு செய்ய வேண்டிய நிலைமை வந்தது. தரமில்லா போனது விசாரணை குழு போடுங்க 2 தரமில்லா போனது சாதாரண சும்மா போனான் அவன் கான்கிரீட்டுக்கு விருப்பம் இல்லையன்றவங்க இரண்டா வாகனம் கூட கஷ்டமா இருக்கு சரி தேர் ரோட் உண்டு. அதே நேரம் குழு ஒன்று இருக்குதானே ரோட்டு போடக்கு முதல் அந்த பிரதேச மக்களை கூப்பிட்டு அந்த குழுவுல தீர்மானம் எடுக்க சொல்லி தான் சொன்னது. அந்த குழுவுல என்ன தீர்மானம் குழு நியமிச்சதா ஆடிய குழு போடுது அது போடப்பட்ட குழு போட சொல்லி தானே இருக்குது. NBP தான் அந்த குழுவை போடுது. இல்ல 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 எல்லா பிரதேசமும் அத நடக்குது. NBP இல்ல NBP தான் போடுது குழு சார்பா நீங்க வந்து இல்ல இல்ல தெரிஞ்சிட்டு போறீங்க நீங்க இல்ல இல்ல அப்படி நடந்தது. இப்ப நாரசபா போட்ட ரோட்டுக்கு வெங்கடையாக்கள் இல்ல நாரசபா போட்ட ரோட்டுக்கு இது அடுத்த அமைச்சர் பிரதிநிதி 2 வாரம் அனுப்புறீங்க. இல்ல 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 குழு வந்து இந்த தூரம் நீங்க நாங்கள் வந்து இல்ல உங்கள கொம்பளை தூக்கு போய் சாயில் எரிஞ்சு நீங்க அந்த வேலை செய்யறீங்க. வேற வேற மரியாதை காட்சி பணம் மரியாதை காட்சி பணம் குமரன் நான் ஒன்று சொல்றேனே நான் கேட்ட கேள்வியை அந்த நெடுந்தீவின் கன்றாய்க்காரர் இப்ப உங்களோட அரசாங்கம் வந்து கொஞ்சம் பிறகு சொல்லுங்க நீங்க நெடுந்தீவின் இருக்கிற பிரதேச சபையில கடந்த காலங்களில் கொன்றாய்க்கு வழங்கப்பட்ட இதுகள் நீர்த்தாங்கி கட்டி தண்ணீரேற்றியோட நுழைந்தது ரோட்டு போட்டு கற்களை பரவி சீமெந்த கரை தூத்தி கொங்கிரீட் ரோட் என்று சொல்லி காசு எடுத்த விஷயங்கள் போன்ற பல ஊழல் விஷயங்கள் நெடுந்தீவில் இதுவரை காலமும் நடந்திருக்கிறது. அந்த வகையில் இப்போ இருக்கிற கொங்கிரீட் ரோட்டு உடைவு ஏற்பட்டு பள்ளங்கள் குழிகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தார் ரோட்டு போட்டு அகலமாக போட்டால் அந்த அருகிலே மண் நினைக்க வேண்டிய தேவைகள் இருக்காது. சரி தார் ரோட்டை போடும் காரணத்தினாலே தான் தார் ரோடு போடுவோம் முடிவெடுப்பட்ட நிதி இல்ல. அது நானோட கேள்வி கேட்டேன் என்னண்டா இது வந்து 2024 ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. நாங்கள் இந்த வருஷம் இந்த டிசிசி ஃபண்டில் எல்லாரும் பார்லமெண்ட் ஒதுக்கினாங்க. நாங்கள் கொடுத்த ஃபண்டுகள் எல்லாம் சில இடங்கள்ல கோடையில் ஆண்டுகள் ரிஜெக்ட் பண்ணி பிறகு மாற்றி கொடுத்தாங்க. சரியோ கௌரவ அர்ச்சுனா அவர்களும் ஹாஸ்பிட்டல் ஒதுக்கின நிதி ஒதுக்கினார். ஆனால் 2024 ஆண்டு சரியோ 46 கோடி ஒதுக்கி இருக்குது. அப்ப பார்லமெண்ட் உறுப்பினரும் இல்ல ஆள் பேர் போட்டு ஒதுக்கி இருக்குது. எந்த கோயில் காரணங்க அப்ப அதுல வந்து 2 கோடியே 50 லட்சம் ஒதுக்கி இருக்க ஒரு கோயில். அங்க ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்க அங்க கோயில் பூசையில இருக்கிறாக்களுக்கு 1 கோடி ஒதுக்க சொல்லி இருக்குது காசு கொடுக்க சொல்லி அங்க பூசையில இருக்கிறாக்களுக்கு. அப்ப அவன் பூசை இருக்கின்றதுக்காண்டியே கவர்மெண்ட் ஃபண்ட் எடுத்து கொடுத்திருக்கேன் 2 கோடி 50 லட்சம். இல்ல கவர்மெண்ட் ஃபண்ட் என்றால் அது கடந்த 2024 ஆண்டு பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டது. அதன் பின்னர் அப்போது இருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதிமேதகு ஜனாதிபதியினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக பல்வேறுபட்ட நிதியீட்டங்களை பெற்றிருந்தார்கள். அந்த பெற்று வந்த நிதியீட்டங்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு நிதி ஒதுக்கீடாக கிடைக்கப்பட்டது. சில ஒதுக்கீடுகள் கால தாமதமாக வருட இறுதி டிசம்பர் மாதத்திலேயே சில நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பட்ட காலத்தினால அந்த நிதி ஒதுக்கீட்டை எங்களால் உரிய நிதி பிரமாணங்களுக்கு அமைய நடைமுறைப்படுத்தாமல் திருப்பி அனுப்பிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. இந்த நிதி ஒதுக்கீடு நீங்கள் சொல்றது போல கார்னர் பிரதேசத்திற்கு மட்டுமல்ல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களால் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டு ஜனாதிபதி செயலகத்தினுடைய அப்போதைய ஜனாதிபதி செயலகத்துடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக நடைமுறையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஜனாதிபதி செயலகத்தில் நிதி ஒதுக்கினா
சரியா நீங்கள் அரசாங்க அதிகாரிகள் என்றவர் கண்காணிக்கிறீங்க, இப்ப கண்காணிக்கிறீங்க, எங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி இது கொடுக்கிறாண்டு. அப்ப 46 கோடி அப்பேக்கே அவர் பார்லிமெண்ட் மெம்பர் இல்ல, பார்லிமெண்ட் மெம்பர் என்று போட்டு அடிச்சு கொடுத்திருக்கிறான். சரியா? அப்ப இதெல்லாம் ஒரு மக்கள்ட பணம், எங்கட பணம் இல்ல, அரசியல்வாதிட பணம் இல்ல, மக்கள் வரி பணம். அப்ப நாங்கள் பிள்ளையான வழியில வழி நடத்தினாலும் கூட நீங்கள் அதை சொல்லி மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. இது 2024ஆம் ஆண்டு அரசியல்வாதிகளுடைய பரிந்துரையின் பேரில் தான் நடந்திருக்கு. இல்ல 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 அப்ப இல்ல இல்ல அரசியல்வாதியும் தாண்டி இல்ல இல்ல அதுக்கான நடவடிக்கை இதுல கேட்கிறேன். கௌரவ எங்கட ஜிஏ அந்த மொத்தமா ஒதுக்கப்பட்ட காசுல எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா நீங்க? அதை தாங்கும் அது எப்படி பார்த்துட்டு காய்க்கிறோம். இல்ல நான் இப்ப இருக்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அவர்களுக்கும் இந்த விடயம் தெரியும். அந்த 2024ஆம் ஆண்டு இறுதி பகுதியில சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி செயலகத்தினுடைய விசேட அனுமதியின் பிரகாரம் பாரிய அளவு நிதியை எங்களோட மாவட்டத்துக்கு தந்தவர்கள். அப்ப நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் ரீதியில எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற நிதிகளை நாங்கள் மேக்சிமம் பயன்படுத்த அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அரசியல் வேறுபாடு இப்ப நீங்க சொல்ல போற முந்தின அரசாங்கம் பின்னர் எங்களுக்கு மாவட்டத்திலேயோ மாகாணத்திலேயோ இருக்கின்ற அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெறுகின்ற நிதிகளை இந்த மாவட்டத்துக்கு இப்ப கூட இந்த முறை கூட எங்களுக்கு இந்த இதுல கூட இந்த சொல்லி ஆடிய 1000 மில்லியனை நாங்கள் நவம்பருக்குள்ள முடிக்க ஏனென்றால் எங்கள் எல்லா அதிகாரிகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. என்ன வார காசை முடிக்க வேண்டும். அதே போல 2024ஆம் ஆண்டு எங்களுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும், அவர்கள் கூட சண்டை பிடிச்சவில்லை இந்த கூட்டத்தில் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் இருக்கிற ஒருங்கிணைப்பு குழு தலைவரை கேட்டவர்கள் அதுக்கும் ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கும் அந்த நிதி ஒதுக்கீடு. அப்ப நாங்கள் மாகாண மத்திய அரசாங்க அதிகாரிகள் எங்களுடைய வேலை கிடைக்கப்பெற்ற நிதி இந்த மக்களுக்கானது. நாங்கள் அதை முழுமையாக பயன்படுத்துறதுக்கு கடுமையான பிரயத்தனம் எடுத்து செய்து முடிச்சிருக்கோம். எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அதை பயன்படுத்துறது. ஆனால் பயன்படுத்தின கல்லுகள் அங்க கிடக்குது, சும்மாவே கிடக்குது, வேஸ்டா போய் கிடக்குது. இல்ல எங்களுக்கு நீங்க அந்த 2 கோடி 50 லட்சம் கொடுத்தல ஒரு பிரச்சனை இல்ல. அதை எப்படி கொடுத்தீங்கன்னா அடுத்த ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட் தாங்க. கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த கடந்த காலத்தில் காப்பட் திட்ட வேலைகள் மானிப்பாய் காரநகர் வீதி வேலை கிட்டத்தட்ட சங்கானையிலிருந்து சண்டிலிப்பாயினுடைய அந்த காப்பட் திட்ட வேலைகள் வந்து 3 வருடமாக முடிந்துவிட்டது. அதற்கு பின்னாலே சங்கானையிலிருந்து ஏற்கனவே அந்த வீதிகள் போட வருகிற பொழுது சரியான திட்டமிடல்களோடு அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய வெள்ள வாய்க்கால்கள் சரியாக இனங்காணப்பட்டு அங்கு பழுதடைந்த பாலங்கள் சரியாக காணப்பட்டு அவை எல்லாம் திட்டமிட்டு செய்வதான ஒரு ஒப்புதலோடு தான் அந்த வீதி தொடங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த வீதி போட்டு 3 வருடங்கள் ஆன பின்னரும் சங்கானையிலிருந்து வருகின்ற அந்த வெள்ள வாய்க்கால்கள் அந்த வீதிக்கு அருகிலே கொட்டப்படுகின்ற அந்த கிரவல்கள் ஏற்கனவே இருந்த வாய்க்கால்களுக்கு கூட நிரப்பிவிட்டது. அவை அங்கிருந்து வருகிற வெள்ளங்கள் எல்லாம் குடியிருப்புகளை நோக்கி போகிறது. சண்டிலிப்பாய் பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய குடியிருப்புகளை அது வெள்ளமாக நிரப்புகிறது. பல தடவை நாங்கள் அதற்கான முறைப்பாடுகளை செய்து அது செய்யவில்லை. இன்னொரு வீதி இருக்கிறது, ஆலங்குழாய் வீதி. நான் உங்களுக்கு தெரியும், கடந்த உள்ளூராட்சி காலத்தை சபை தேர்தல் காலத்திலே தெல்லிப்பளைக்கு நீங்கள் பஸ் விட்டனியல் அந்த வீதியும் சரியாக திட்டமிட்டு மக்களுடைய திட்டமிடலோடு வழுக்கையாருக்கு செல்லுகின்ற அந்த வாய்க்காலுடைய இணைவோடு அந்த வீதியிலே இருக்கிறது. அந்த வீதிக்கும் வாய்க்கால் சரியாக செய்வதாக அந்த வீதி செய்யப்பட்டது. ஆனால் செய்யப்படவில்லை. கடந்த கால கடுமையான வெள்ளப்பெருக்கிலே மக்கள் ஜேசிபியை பிடித்து அந்த கரையிலே இருந்த வாய்க்காலை வெட்டி வீதிக்கு அருகிலே போட்டார்கள். இன்னும் அந்த வீதி பயன்படுத்த முடியாமல் மணல் கும்பிகளாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பதிலீடாக யார் அந்த வாய்க்காலை வெட்டியது அதற்கு வழக்கு போடுவதற்கு அரசு அதிகாரிகள் தேடுகிறார்கள். இதற்கான தீர்வுகள் என்ன? நீங்கள் புதிதாக போட போற வீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே போடப்பட்ட வீதிகளினால மக்கள் படுகின்ற அந்த துன்பங்களுக்கான தீர்வுகளை நாங்கள் பேசாமல் அதை பார்க்காமல் நாங்கள் பேசுகிறோம்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே போடப்பட்ட அந்த ரோட்டுகள் முழுக்க ஏற்கனவே பிரதேச சபையால தானே போடப்பட்டது. உங்களுக்கு முதல் ஒரு தவிசாளர் தான் அதை போட்டிருக்கணும். அப்ப அதிண்ட ரிப்போர்ட்ல எடுத்து பாருங்க. அதுல பிரதேச சபையால போடப்பட்ட வீதிகள் அல்ல அது. அப்ப இது எதால ஆர்டிஎஸ் அந்த அதுக்குள்ளால போடப்பட்ட வீதி. ஆர்டிஏ கேளுங்க. அது இருக்கா ஏன் அந்த வைண்டிங் ப்ரோக்ராம்ல ஏன் செய்யல? ஆர்டிஏ ரிப்ளை பண்ணுங்க. இது என்னடா இப்போ நாங்கள் ஆளாளுக்கு செய்யலன்னு சொல்லி கொண்டு இருக்க முடியாது. அதுக்கு ரிப்ளை கொடுங்க. ஏன் அது உங்களோட வைண்டிங் ப்ரோக்ராம்ல செய்யலாம் தானே. அதுக்கு சரி
ஒரு கேள்வி நெடுந்தீவுக்கு எந்த ரோட்டு போடுறது காப்பேட்டா கான்கிரீட்டா சொல்லுங்க காப்பட்டில் தீர்மானிக்கும் நோமல் ரோட் காப்பட்டில் கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் உரிய கால அவகாசத்துடன் எங்களுக்கு அந்த அழைப்புதல்களை அனுப்பியிருந்தால் நிர்வாக ரீதியாக நாங்கள் அந்த விடயங்களை முன்வைத்து பேசியிருக்க முடியும் ஒவ்வொரு தலையங்கங்கள் தொடர்பாக. ஆனால் இங்கே அந்த நிலைமை காணப்படவில்லை. நேற்று தான் எங்களுக்கு அழைப்புதல் கிடைத்தது. அது ஏற்கனவே இங்கே கதைக்கப்பட்ட விடயம் என்ற காரணத்தினால் நான் அது பற்றி பிரஸ்தாபிக்கவில்லை. ஆனால் எங்களுடைய வலிகாமம் கிழக்கினுடைய எல்லையாகவும் வடமராட்சியினுடைய தொடக்கமாகவும் இருக்கக்கூடிய வெல்வை பாலம் மிகுந்த ஆபத்தான பாலமாக இருக்கின்றது. அந்த பாலத்தில் ஏற்கனவே 4-5 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு விட்டன. அதே நேரத்திலே நான் அறிந்த வகையில் நான் கண்கூடாக ஒரு 10 வாகன பாரிய விபத்துக்கள், அரச திணைக்களங்களுக்கு சொந்தமான வாகனங்கள் கூட அந்த வெள்ளை பாலத்திலே இருந்து விபத்துக்குள்ளாகி மிதந்ததை நான் கண்டிருக்கின்றேன் அதிகாலை வேளைகளிலே. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அந்த பாலம் இப்போது அந்த மெட்டல் பாலமாக, இரும்பு பாலமாக இருக்கின்றது. அது சரியான வகையிலே வடிவமைக்கப்பட்டு மீள அது புனரமைக்கப்பட வேண்டும், அல்லது அது புதிதாக என்ன அதற்கு எதுவும் திட்டங்கள் இருக்கின்றனவா இங்கே, அல்லது அது பற்றி ஒரு தீர்க்கமான முடிவொன்றை இந்த அவையிலே எடுத்துக்கொள்ளுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது தொடர்பாக ஏற்கனவே பேசப்பட்ட விடயம் கூட, அது தொடர்பாக இந்த வருடம் இல்லை, அடுத்த வருட பட்ஜெட்டில் நாங்கள் அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பாலத்தை புனரமைக்கிறதுக்கான வேலைகள் நம்ம செய்யறதுக்கு இருக்கும். கௌரவ அமைச்சர் அவர்களே, நெடுந்தீவுடைய அந்த வேலைகளை செய்யக்குள்ள கடற்படையுடைய டெக்னிக்கல் உதவியை கேட்டால் நல்லா இருக்கு. கம்மத்தேண்ட திட்டம் செய்யக்குள்ள அவர்கள் நிறைய உதவி செய்துதான் அந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படுகின்றது. நெடுந்தீவில் செய்யக்குள்ள கடற்படை உதவியை நாடினால் இந்த எல்சிஎம் மூலம் அந்த மிஷினை கொண்டு காப்பீட்டு ரீதியாகவே மாற்றலாம், நெடுந்தீவு காப்பீட்டு ரீதியாக மாற்றலாம். சரி அமைச்சர் அவர்களே, நீங்கள் அதை ஒரு தீர்மானமாக எடுத்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். என்றால் முன்னுரிமைப்படுத்துவதற்கு அந்த தீர்மானமாகவே எடுப்போம். அதாவது வல்லை பாலம் என்ன வல்லை பாலத்தை நாங்கள் 5 பாலம் புதிதாக அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும். வெள்ள பாலத்துக்கு கிட்ட இரவு வெளிச்சம் இல்ல, ஏதாவது லைட் இப்ப தற்காலிகமா போடலாமா? சோலார் லைட் ஏதாவது இரவு வரைக்கும் வெளிச்சம் துப்புரவா இருட்டா இருக்குது. அதுல இப்ப கேஸ் போட்டிருக்கீங்களா? போலீஸ்ல கேஸ் போட்டிருக்கீங்களா? இல்ல 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 நான் பார்த்ததுக்கு இல்ல இல்ல இப்ப நீங்க ரிப்பேரிங் செய்தீங்க தானே? இல்ல இல்ல நான் நீங்கள் இல்ல இல்ல நான் சொல்றேன், நீங்க இப்ப திருப்பி ரிப்பேரிங் செய்தீங்களோ, அந்த ரிப்பேரிங் எல்லாம் மார்க் பண்ணீங்களானே, அதுக்கு பிறகு கூட்டினீங்களா? அதுக்கு பிறகு நான் எந்த கண்ணால காணையில பூட்டுப்பட்டதை சரியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போட்டிருக்கீங்களா? இப்ப இல்ல அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எல்லாம் தருவீங்களா? போட்டாங்க 2 எண்ட்லயும் போட்டுருந்தேன் நாங்கள் பிளிங்க். இல்ல இல்ல நான் 2 எண்ட்லயும் நான் தொங்கல்ல பார்த்தா பழைய காலத்துல போட்டுருந்தது. இல்ல கரல் பிடிச்சு போய் முடிஞ்சு போய் கிடந்தது. என்ன நான் சின்னதுக்கு போட்டோன்னு சொல்லுவீங்க, நீங்க போர்டு படிச்சு வச்சிருக்கீங்க. நாங்க போய் சொல்ல முடியாது எங்களுக்கு இல்ல. போட்டதுக்கான படங்கள் எல்லாம் இருக்கா? சரி இல்ல இல்ல இப்ப லைட் போடலாதா? பாலத்தின் ஊடாக செல்கின்ற மின்சார இணைப்பு 3 பேஸ் கார்டு, அதுல நாங்கள் பிரதேச சபையால் ஏதாவது மின்குமங்களை பொருத்துவதென்றாலும் பொருத்த முடியாது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே மின்சார சபையினர் அதிலே அந்த மின்குமல்களை பொருத்தக்கூடிய வயர் இணைப்பு ஒன்றை செய்வார்கள் என்றால் செய்ய முடியும். கடந்த காலத்திலே வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை 1 மில்லியன் ரூபாய் ஒரு சர்வதேச திட்டம் ஒன்றின் நிதியுதவியினூடாக சோலார் மின்குமல்களை அங்கே பொருத்தியது. அவைகள் களவாடப்பட்ட நிலைமையிலே நாங்கள் ஒரு அரசு ஸ்தாபனம் என்ற ரீதியிலே அது பற்றி போலீஸ் முறைப்பாடுகளை செய்திருக்கின்றோம். 10 மின்குமல்கள் களவாடப்பட்டிருக்கின்றன அந்த பகுதியிலே இருந்து. ஆகவே அந்த இடத்திலே இரவிலே நடமாடுபவர்கள் தொடர்பாக எங்களுக்கு அவதானிக்க முடியாது ஒரு அடிப்படையிலே. அந்த அடிப்படையிலே மின்சார சபை அதிலே 2 பேஸ் அந்த அதாவது எங்களுடைய மின்குமிழ்களை பொருத்தக்கூடிய இணைப்பை மேற்கொள்ளுமாக இருந்தால் அது தொடர்பாக எங்களுடைய பிரதேச சபை கூட நடவடிக்கை எடுப்பதற்கு விருப்பமாக இருக்கின்றோம். இல்ல இப்ப தற்காலிகமாக லைட் போடல, சோலார் லைட் ஏற்கனவே 1 மில்லியன் ரூபாவிலே இந்த 5 வருடத்துக்கு முன்பாக போட்டப்பட்ட அனைத்து மின்குமிழ்களும் களவாடப்பட்டு முறைப்பாட்டிலே இருக்கின்றோம். இப்ப தற்காலிகமாக இப்ப சோலார் லைட் போடலாமா கேக்குறேன். மேனடா எத்தனை போட முடியுமா? 1-2 மின்குமிழ்கள் என்றால் நாங்கள் அதனை பொருத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். சோலார் லைட் 1-2 நாங்கள் நிச்சயமா எங்கட செலவினத்தில் நாங்கள் பொருத்துவோம். சரி அடுத்தது போறோம்.
கௌரவ ஜிஏ இந்த சர்க்குலர் காட்டினீங்க சர்க்குலரும் படி தான் நாங்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்கிறோம் என்று அதில் இருக்க பாருங்க 14வது கொண்டே 30வது இருத்தி விட்டுருக்கீங்க அந்த சர்க்குலரை பாருங்க 14வது கொண்டே 30வது இருத்திருக்கீங்க அடுத்த ஒரு மாதம் நீங்க பிள்ளையான விளக்கம் இல்லை என்னென்றால் இதுல இந்த வளமையாக நினைக்கிறேன் எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்கள் அரசாங்க அதிபராக இங்க கடமையாற்றியவர் இங்க வந்து இதுல ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற ரீதியில தலைவரும் இணைத்தலைவர் என்ற ரீதியிலையும் அரசாங்க அதிபர் செயலாளர் என்ற ரீதியிலேயும் தான் இந்த கூட்டத்தில் வளமையாக இந்த மாவட்டத்தில் அந்த நடைமுறை இருக்கு கௌரவ தலைவர் இல்ல அதுல 14வது மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் 30வது வாசிங்கோ ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ரெண்டே ஒன்றா தானே எடுத்துருக்கீங்க மற்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அப்படி எடுத்துருக்கீங்க எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை நாங்கள் பின்னிக்கு இருக்கிறது ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் பின்னால் முழுக்க இருக்கிற முழுக்க யாரு ஓமோ ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஓமோ அப்ப நீங்கள் ஒன்றா தானே எடுத்துருக்கீங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சகல வவுனியா மண்டல ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் நாங்க அதுதான் கேட்கிறேன் நாங்கள் நீங்க மற்ற இதில் எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை பட் அந்த ஒரு அப்படிதான் இந்த கவர்னர் இது மட்டக்களப்பு போட்டோ அனுப்பவா நான் உங்களுக்கு அல்லது வவுனியா போட்டோ அனுப்பவா மன்னார் அனுப்பவா அல்லது வவுனியா அனுப்பவா முல்லைத்தீவு அனுப்பவா எது அனுப்ப இல்ல எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல பட் போன முறை சர்க்குலருக்கும் சொன்ன நீங்கள் ஒரு கதை உண்டு இல்ல அந்த பாதினிய சர்க்குலர் அதோட வந்து நான் எழுப்பிட்டு வாசிக்க சொல்ல போறேன் இரண்டா சர்க்குலர் 2000 அது வந்து கெசட் பண்ணப்பட்டு 2000 ஆண்டு அது கதைப்போம் அது டாபிக் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட புரோட்டோகால் தான் அனுப்பப்பட்டது இந்த புரோட்டோகால் வந்து நான் எங்களுடைய கௌரவ ஆளுநரும் இருக்கிறார் இதுல வந்து கௌரவ தவிசால ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றது இணைத்தலைவர் செயலாளர் என்ற ரீதியில் அந்த சர்க்குலர் எனக்கு அனுப்பினீங்கள் எங்களுடைய டிசிசி வைக்கிற சர்க்குலர் அதுல எங்கேயாவது இருக்கு அப்படித்தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதுல நீங்கள் இந்த பிரசிடென்ஸை தானே பார்க்கணும் இந்த பிரசிடென்ஸ்ல இருக்கிறபடி தானே செய்ய போறீங்க அதுபடி பார்த்தா 14 30 ஒன்றாவா இருக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை தலைவரும் இணைத்தலைவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தால் நாங்கள் கௌரவம் நீங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிறத பாருங்க தயவு செய்து நன்றி வணக்கம் இப்ப இது நாள் வரைக்கும் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடந்த நடைமுறை இதுதானே இதை மாற்றி அமைக்கணும் தேவையா இருந்தா நாங்க என்ன தீர்மானம் எடுப்போம் இல்ல நீ மற்ற மாவட்டங்களை விடுங்க சரியா இது காலகாலமா நடந்து வருகின்ற முறைமை இது அதே நேரத்துல இதை மாற்றி அமைக்கணுமா இருந்தா நீங்களும் மேல வரணுமா இருந்தா வாங்க பரவாயில்லை அடுத்த முறை பிரச்சனை இல்லை பெரிய சபையில இருக்கிறாங்கள கொண்டு அங்க தொங்கல் எழுதி இருக்கிறீங்க அப்ப உண்மையாவே மக்களோட பிரதிநிதி அவதான் இங்க வரணும் அதுகளை கொஞ்சம் கவனம் மக்கள் பிரதிநிதியில கொண்டு அங்க கரையில இருத்தி விட்டுருக்கீங்க நம்ம சொன்னது நாங்க அடுத்த முறை இதுகளுக்கு மாற்றத்தை செய்யறோம் நன்றி